உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் 4 கூட்டணியை அப்படியே யூகேல முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இட்டாலி பக்கம் வரல. ஏன்னா ஊருக்கு போனோம்னு அடி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுனால எஸ்கலேஷன் இருந்துட்டு இல்லையா, கருங்கடல்ல இருக்கக்கூடிய கார்கோஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் எஸ்கலேஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலயா இல்ல டெலிகேஷன் மீட்டிங்லாம் இருக்குல்ல, டெலிகேட்டடான விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. மிக முக்கியமான தருணங்கள், பல தலைவர்களை பார்த்து பேச வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால நேர் டு நேர், ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படியே விஜயம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா நாடுகளுக்கும். 4 கூட்டணி யூகேல முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இட்டாலிக்கு வந்திருக்காங்க. ஏன் இட்டாலி வந்திருக்கலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில வர்றதில்ல இட்டாலி தரப்புல. கொஞ்சம் விருப்பம் இல்ல போல தெரியுது. அது மட்டும் இல்லாம குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க உக்ரைன் தரப்புல. கமிட்மெண்ட் இல்லைங்க இட்டாலி கிட்ட இருந்து. ஆல்ரெடி குடுக்கறதா சொன்ன விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலன்னு குறை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இட்டாலி என்ன சொன்னாங்கன்னா, அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது இல்ல, அமைதியா பேசி தீர்த்துக்குங்க அப்படிங்கிறது போல இட்டாலி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. டிஃபென்ஸ் தரப்புல இருந்து பேசியிருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அதனாலதான் இப்ப இட்டாலி வந்து பெருசா பார்ட்டிசிபேஷனே இல்ல. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாப்போம். 4 கூட்டணி முடிஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியில போப் அவர்களை பார்த்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிற வந்திருக்கிறாரு. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இட்டாலி அதிகப்படியான உதவிகள் சொல்றதா செய்யறதா சொன்னதே ஆல்ரெடி செய்யாம இருக்கு. அதோட சேர்த்து எக்ஸஸா செய்வாங்களா இல்ல பேசி தீர்த்துக்குப்பா சொன்னதை சரின்னு கேட்டுப்போ அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிடுவாங்களா, என்ன செய்ய போறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்க சுத்திட்டு இருக்கிறாரு. உக்ரைன்ல எதுவும் பிரச்சனை கம்மியா இருக்கானா இல்ல. 9 டிசம்பர் மொத்தம் 110 ட்ரோன்கள் காலையில நேரம், அதாவது சாயங்காலம் மத்தியானம் அதெல்லாம் தனி. இது காலையில இருக்கக்கூடிய தகவல்கள் உக்ரைனோட மீடியாக்கள் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நைட்ல இருந்து 8ஆம் தேதி நைட்ல இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய தாக்குதல். மொத்தம் 110 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதுல 24 ட்ரோன்கள் 9 பகுதிகளை தாக்குதல் பண்ணிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல வந்திருக்கு. எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக முக்கியமான பகுதிகள் ரெகுலரா அடிக்கிறதா அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா ரஷ்யாக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 120க்கும் ட்ரோன்கள் மேல 121 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யாக்குள்ள வந்ததாகவும் ரஷ்யா டவுன் பண்ணதாகவும் சொல்லிக்கிறாங்க. 22 ட்ரோன்கள் கிரீமியாக்குள்ள மட்டும் போயிருக்கு. இது எல்லாமே ரஷ்யா தான். ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியாக்குள்ள 22 ட்ரோன்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாக்குள்ளேயே ஹெவியா அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. பெருசா எதுவும் கை கொடுத்த மாதிரி தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு ஃபேக்டரி அடிச்சுட்டா 2 ஃபேக்டரி அடிச்சுட்டா அப்படிங்கிற போல உக்ரைன் இந்த வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் பெருத்த சேதம் இதனால முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் லைன்ல நடக்கக்கூடிய தாக்குதல் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது சீரஞ்சரப்பா நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல உக்ரைன் சொல்லக்கூடியதான், உக்ரைனோட கமாண்டர் ஜெனரல் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஜெனரல் ஸ்டாஃப். ஸோ அவங்க தரப்பு வந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 139 முறை ரஷ்ய வீரர்கள் உக்ரைனோட நிலைகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அக்ரஷன் காமிச்சிருக்காங்க கடந்த 24 மணி நேரத்துல. அது மட்டும் இல்லாம பக்ரோஸ்ல மட்டும் 43 முறை அக்ரஷன் காமிச்சிருக்காங்க. அதிகப்படியான ஏரியல் குண்டுகள் ஏர் ஸ்ட்ரைக் சுமி பகுதிகள் நடந்துருக்கு. இது போல தாக்குதல் பண்றாங்களே, ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் தரப்புலயே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட டீப் ஸ்டேட் தரப்புலயே மீடியாக்கள் தரப்புலயே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்னா டொனஸ்க் ஓப்லாஸ்ட் மொத்தம் 5 பகுதி. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 5 வில்லேஜஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க, ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் லிபரேட் பண்ணிட்டாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. எந்த வேர்டு வேணும்னாலும் அதை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வேடிக்கையான விஷயங்கள், இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது அதிகப்படியான வீரர்களை, இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா வீரர்கள், அதிகப்படியான ரஷ்ய வீரர்களை புஷ் பண்றாங்க சிவர்ஸ்க்கு சிட்டிக்குள்ள அப்படிங்கிறது போல. ஏங்க அதிகமா டிப்ளாய் ஆயிருக்காங்க சிவர்ஸ்குள்ள அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படிங்கிற புஷ் பண்றாங்க, போ 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 சிவர்ஸ்குள்ள போ அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிவர்ஸ்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட கைகளுக்குள்ள, எதிரி இந்த சென்ஸ் ரஷ்யா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது ரஷ்யா எதிரி தான். எதிரி கைக்குள்ள இந்த சிட்டி ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கு. நம்ம நேத்திக்கு சொன்னோம் இல்லையா, கொடி ஏத்திட்டாங்க சென்ட்ரல்ன்ட்டு. ஸோ அது வீடியோ பதிவுல அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் டீசெண்டா ஒத்துக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஜாப்ராசியா ஓப்லாஸ்ட கமியான்ஸ்க் வில்லேஜ் வந்து பண்ண பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டீப் ஸ்டேட் மேப்லேயே வந்து பண்ண அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது முன்னேற்றங்கள் எல்லா பகுதியில் ஜாப்ரோசியா, டொனஸ்க், சுமி, கர்கிவ்னு எல்லா பகுதிகள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்ஸ் இந்த டிசம்பர் மிட் எல்லாம் வந்துருச்சுன்னா ஓகே, பேச்சுவார்த்தை எல்லாம் கை கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஹெவியான அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்படி இருக்கும் சமயத்துல இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் வந்து தீரம் சிறப்புமா நடப்பது உண்டு.
அது இது போல சொல்லி சொல்லி வாங்கி கட்டிக்கிறதுல உக்ரைனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு போல தெரியுது. இப்ப ஸ்கை தரப்புல இருந்து ஸ்கை நியூஸ் இருக்காங்களே, அவங்க தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட். ஸோ ஒரு பேஸுக்குள்ள போயிருக்கிறாங்க. அசவ் மிலிட்டன்ட்ஸ் அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் நாசி பேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாசி யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா? நியோ நாசிஸ். ஸோ அதுல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு இதுதான் அசவ். அவங்களோட சீக்ரெட் பேஸ் டான்பாஸ் பகுதியில இருக்கு. பாத்தீங்களா? எப்படி கன்சீல் பண்ணி காங்கிரீட் போட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? சீக்ரெட்டான ஹெட் குவார்டர்ஸ்ங்க இது. அசோவோட சீக்ரெட் ஹெட் குவார்டர்ஸ் டான்பாஸ்க்ல இருக்கு. நான் அங்க வந்திருக்கேன். தெரியுமா? அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல டீப்பா வச்சிருக்கிறோம். என்டையர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. பல மாசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயே இருந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். செஸ் விளையாடிக்கலாம், கேம் விளையாடிக்கலாம். அறையெல்லாம் இருக்கு. நூத்துக்கணக்கான வீரர்கள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த அண்டர் கிரவுண்டுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்டை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. மிசைல் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருக்கிறாங்க ஏதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அது சொல்லி தந்துட்டு இவங்க போயிட்டாங்க. அதுவும் டான்பாஸ்ல இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2வது நூத்துக்கணக்கான வீரர்கள் உட்காந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற ரஷ்யாவுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்துக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து இப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ள வேலை செய்யறாங்களா? இன்கேஸ் வெளியே போனா சிவிலியன் உடையை அணிந்து கொண்டு உக்ரைனோட வீரர்கள் வெளியே போய்க்கலாம். ஸோ இதனால ரஷ்யானால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் வேணும் அப்படிங்கக்கூடிய ஆதாரங்களை ஸ்கை நியூஸ் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் நேரடியா போய் கையங்களவுமா பிடிச்சி ரஷ்யா கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா குற்றச்சாட்டுகள் இருக்கும். சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல எங்க சிவிலியன்ஸோட காஸ்டியூம்ல ராணுவமே இப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறது சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், சிவிலியன் உடை அணிகிறாங்க. நூத்துக்கணக்கான வீரர்கள் அங்க இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூம் இருக்கு. இந்த ரூம்குள்ள யாருக்குமே அளவில்லை. ஆனா நாங்க மட்டும் வந்திருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிறது போல எக்ஸ்க்ளூசிவா தகவல்கள் வந்திருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. நார்மலா அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்க மட்டும் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற போல சொல்றாங்கன்னா, ரஷ்யா இங்க ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறோம். சீக்கிரமா அட்டாக் பண்ணு. இங்கதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மானிட்டர், ரேடார் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான பொசிஷன் அப்படிங்கிற அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா கூடிய சீக்கிரத்துல இந்த பேஸை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வெயிட் பண்ணி பா. ஏன்னா பேஸ் டொனஸ்பதி அப்படிங்கும் போது நீ என்ன ஒரு 30-35% அதிகபட்சம். அவ்வளவுதான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 25% இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு. அந்த ரேடியஸ்குள்ள தேடினாலே சிக்கிய இந்த பேஸ் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ ரஷ்யா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் இல்லை. நிறைய வெப்பன்ஸ் மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேக்கா இருக்கு. அதெல்லாம் இருந்தாதானே ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி உக்ரைனோட வீரர்கள்லாம் சமாளிக்கிறது? அதனாலதான் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆயுதங்கள், சப்போர்ட் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படிங்கிறது போல டெபுட்டி உக்ரைனோட ஒரு எம்பி, இவங்க வந்து டெபுட்டிமாங்க, பீப்புள்ஸ் டெபுட்டி அப்படிங்கிற ரஷ்யா உக்ரைன் தரப்பு சொல்லுவாங்க. அப்படின்னா உக்ரைனோட ஒரு எம்பி ராடா, எப்படி பார்லிமெண்ட்ஸ் அது போல உக்ரைன்ல ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இவங்க எம்பி. இவர் யாருன்னா கொஸ்டின் கோவரல். இவரை நம்ம அடிக்கடி பார்ப்போம். நம்ம சேனல் அதிகமா செய்திகள் இவர் டெலகிராம் சேனல் சொல்லுவாரு. ஒன் ஆஃப் த எம்பி தான் இவரு. உக்ரைன்ல செலன்ஸ்கி அவர்களோட கட்சி தான். கொஸ்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிறார், அமெரிக்கன் மிசைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணும், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, கம்மியா இருக்கு. இது போல சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் வேணும், இருந்தாதானே பண்ண முடியும். மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிறார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைனோட மீடியாக்கள்ல கதறதுனால மேற்கு நாடுகள் ஏதாவது ஆயுதங்கள் கொடுக்குறாங்களா, என்ன பண்றாங்க? ஏன்னா யூகேக்கு வந்த சோதனை பாருங்க. அஜாக்ஸ் பில்லியன் டாலருக்கான ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அஜாக்ஸ் ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கல் அப்படிங்கிறதோட ஒரு வண்டி ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி உக்ரைன் தூக்கிட்டு வருவாங்களா ஆளுங்க எல்லாத்தையும் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்து விடுறதுக்காக, ஸோ அந்த இது ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் வந்து புதுசா நவீனமயமாக்கப்பட்டு ஒரு ஆர்டர் கிடைச்சு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. அதோட வீடியோ எந்த லட்சணத்துல செய்யறாங்கப்பா, ஃபுல்லா டிஃபெக்டா இருக்கு. இது போல ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி இதெல்லாம் வந்துன்னா க்ரூக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுங்களா? உள்ள பயணம் செய்யக்கூடிய க்ரூக்கு. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வண்டி போகுதுல்ல, இந்த வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய க்ரூ யாருமே அட்டாக் பண்ண வேணாம்.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டீங்கன்னா, விசுவாயு மாரி உள்ள வருது வண்டிக்குள்ள. ஸோ அது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வர்றதுனால, சோல்ஜர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மயக்கம் அடையிற மாரி ஆயிடுறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு. கேபின்குள்ளேயே ஃபியூம்ஸ் அந்த ஒரு மாரி அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருது அப்படிங்கிறது போல, ரொம்ப மோசமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்டு குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு யூகேல. யூகே மேற்குனாலே ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்குன்னு தெரியும். இப்ப ஆட்கள் பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கறனால, கொஞ்சம் தரத்துல கொஞ்சம் இறக்கி செஞ்சிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. இப்ப இந்த இத டிலே பண்ணியிருக்கிறதா யூகேவோட டிஃபென்ஸ் தரப்புலருந்து செய்திகள்லாம் வந்திருந்தது. இப்ப கொஞ்சம் உக்ரைனுக்கு தானே குடுக்க போறோம். எதுக்கு குவாலிட்டி செஞ்சு குடுப்போம் அப்படிங்கிறதோட செஞ்சுட்டாங்களா? இல்ல என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இது கொஞ்சம் இதாயிருக்கு. டிலே ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. நல்ல வேளை. இதெல்லாம் போய் உக்ரைன் யூஸ் பண்ணாங்கன்னா, ரஷ்யாவுக்கு ரொம்ப வேலை ஈஸி ஆயிரும் இல்லையா? சரி ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்புக்கு G7 நாடுகளோட ஒற்றுமை இருக்கான்னா, அது கொஞ்சம் இப்ப சந்தேகமாயிடுச்சு. முதல்ல யூரோப்புக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல. இப்படி இருக்கும்போது G7க்குள்ள எப்படி ஒற்றுமை? G8க்கு வந்து சேர்ந்துக்கான்னா, ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, வரமாட்டோம் திருப்பிலாம் G8க்கு சேர்ற மாரி எண்ணம் இல்ல எங்களுக்கு அப்படிங்கிறது போல. அப்ப ஜப்பான் கிட்ட வந்து கேட்டுக்கிறான். ஏங்க யூரோப்பியன் யூனியன் ப்ரொபோசல் இருக்குல்ல. நீங்களும் வந்து இணைஞ்சுக்கங்க. ஆ ரஷ்யாவோட பணம் அசெட்ஸ்லாம் ஃப்ரோஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கங்க உங்க பங்கு. அதான் யூரோப்ல வச்சிருப்போம்ல எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல. G7ஓட ஃபினான்ஸ் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கு வந்து பண்ணா இல்லீங்க. அதெல்லாம் தப்பு. நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்க செய்யுங்க. யூரோ கிளியர் பெல்ஜியம் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பணம் அசெட் வந்து பெல்ஜியம்ல இருக்கு. ஸோ அதான் யூரோப்பியன் யூனியனுக்கு சொந்தமான பணங்கள அபேஸ் பண்ணி, ரஷ்யாவோட பணத்த அபேஸ் பண்ணி உக்ரைனுக்கு உதவலாம். அதாவது எடுத்துக்கிட்டு ஃப்ரீஸ் பண்ண பணத்த எடுத்து உக்ரைனுக்கு உதவலான்ற நல்லெண்ணம். ஜப்பான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறது போல. இப்ப யூரோப்பியன் யூனியன் G7க்குள்ளேயே வந்து பிளவுகள் தெரியுது. அப்படிங்கிறதுனால தெரிய வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் சில மாசங்கள் தானே. யூரோப் பிரேக் ஆக போதா? இல்ல ரஷ்யா தரப்புல பிரேக் ஆக போதான்னு தெளிவா தெரிஞ்சிடலாம். ஆனா இந்த ஏசியாலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. வெறிகொண்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தாய்லாந்து தரப்புலருந்து. ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ட்ரோன்லாம் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எம்எல்ஆர்எஸ் தாக்குதல் எல்லாம் பெருசா நடந்துட்டு இருக்கு. கடந்த 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, F-16 கிரிப்பின் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல தடவ ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. 14 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. 5,00,000 சிவிலியன் இந்த பார்டர் பகுதி, தாய்லாந்து, கம்போடியா பார்டர் பகுதியில இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. பெரிய போருக்கு இருதரப்பு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல தாய்லாந்து, கம்போடியா அடுத்தது ஆரம்பிச்சிருச்சு. இங்க இதுதான் அப்படின்னா அடுத்தது மாலி, நிஜர், புர்கினா ஃபேசோ, நைஜீரியா, பெனின். ஸோ இந்த பகுதியில ஆட்சி கையெழுப்பு பெனின்ல நடந்தது. அதுக்கு நைஜீரியா யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப நைஜீரியாக்கு எகெயின்ஸ்டா கண்டனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா நைஜீரியாவோட ஏர் ஃபோர்ஸுக்கு சொந்தமான C-130 அது என்ன பண்ணிக்குன்னா, புர்கினா ஃபேசோவோட ஏர் ஸ்பேஸ வயலேட் பண்ணிடுச்சு அப்படிங்கும் போல டவுன் பண்ணியிருக்கிறாங்க. புர்கினா ஃபேசோ அவங்களோட டெரிட்டரிக்குள்ள டச் டவுன் பண்ண வச்சுக்கிறாங்க. மிரட்டி தம்பி தரையிறக்கிரு இல்லைன்னா சுட்டு போடுவேன் அப்படிங்கிறத மிரட்டி தரையிறக்க வச்சுட்டாங்க. தரையிறக்கி வச்சதுல இப்ப 11 நைஜீரியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. இல்ல சில முக்கியமான வீரர்கள் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீ என்னாத்துக்கு ஏன் டெரிட்டரிக்குள்ள இல்லீகலா ராணுவ வண்டி தூக்கிட்டு வந்த? அப்படிங்கிறதுல வந்து கேள்விகள் புர்கினா ஃபாசோ தரப்புல வருது. சரிப்பா வழி தவறி வந்துட்டாங்க. முதல்ல அந்த 11 நபர்கள ரிலீஸ் பண்ணு. வண்டிய நீ தான் வச்சுக்கீல அப்புறம் பேசி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்ல கேட்டதுக்கு முடியாது. வந்துட்டல்ல, வந்துட்டீல, நீ தான் வயலேட் பண்ண. அவங்க இங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப நைஜீரியாவுக்கு வந்து பண்ண இக்கட்டான சூழ்நிலை. டிப்ளமேட்டிக்கலி சில விஷயங்கள விட்டு குடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா சொந்த ஊர்ல வந்து பார்த்தா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. வச்சுக்கப்பா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்க அப்படின்னா பேர் கெட்டு போயிரும். இப்ப அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியாக்கு இருக்கு. வம்படியா இப்ப புர்கினா ஃபாசோவோட போருக்கு போவாங்களா? இல்ல எப்படி? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் இந்த புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், இந்த நைஜீரியா, பெனின் இவங்கலாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல, இல்ல இங்கேயும் கலவரங்கள் ஆரம்பிச்சிருமா? போர் கொடிகள் தூக்கிருவாங்களா எல்லாரும் அப்படிங்கிறது போல அச்சங்கள் இருக்கு. இந்த குளோபல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டோர் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட்டுகளோட கருத்துக்களா இருக்கு. அப்படி எதுவும் இல்லாம அந்த டோருக்கு கொஞ்சம் எம்சில போட்டு ஒட்டி அப்படியே தொறக்க முடியாத மாரி கொஞ்சம் அண்டை குடுத்து வச்சிருங்கப்பா. பேச்சுவார்த்தை மூலியமா பேசிருங்க. அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை மூலியமா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.